கரூர் துயரம் தொடர்பாக செந்தில் பாலாஜிக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கரூர் கூட்ட நெரிசல் விவகாரம் தொடர்பாக திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு சிபிஐ சம்மன் அனுப்பியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. செந்தில் பாலாஜி இன்று ஆஜராக சிபிஐ சம்மன் அனுப்பியிருந்ததாக ANI செய்தி நிறுவனம் தகவல் தெரிவித்திருக்கிறது. ஆனால் சிபிஐ அனுப்பிய சம்மன் செந்தில் பாலாஜி தரப்புக்கு கிடைக்கவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. கரூர் கூட்ட நெரிசல் விவகாரம் தொடர்பாக திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு சிபிஐ சம்மன் அனுப்பியிருப்பதாக ANI தகவல் தெரிவித்திருக்கிறது. ஆனால் சிபிஐ அனுப்பிய சம்மன் செந்தில் பாலாஜி தரப்புக்கு கிடைக்கவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. சிபிஐ அனுப்பிய மின்னஞ்சலுக்கும் செந்தில் பாலாஜி தரப்பு பதிலளிக்கவில்லை எனவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் தாவேகா தலைவர் விஜய்க்கும் சிபிஐ சம்மன் அனுப்பியிருக்கிறது. நாளைய தினம் விஜய் ஆஜராக வேண்டும் என்று சிபிஐ சம்மன் அனுப்பியிருந்த நிலையில் அவர் கால அவகாசம் கேட்டிருக்கிறார். இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக திமுகவின் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கும் சம்மன் அனுப்பியிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் சிபிஐ அனுப்பிய சம்மன் செந்தில் பாலாஜி தரப்புக்கு கிடைக்கவில்லை என்றும் சொல்லப்படுகிறது.